நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரிராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வீடும் கல்யாணம் தான் நம்மளுடைய மீதி வாழ்க்கையை பூர்த்தி செய்யும். வாழ்க்கையில நம்ம எதையுமே நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது. நமக்கு பிறக்க போற பிள்ளைகளை கூட இந்த கலர்ல வேணும், இப்படி வேணும், பிள்ளை இப்படி அழகா இருக்கணும் அப்படின்றத நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா ரெண்டு விஷயத்த மட்டும்தான் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு மட்டும்தான் கடவுள் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒண்ணு நம்மளுடைய துணை, இரண்டாவது நாம வாழப்போகின்ற வீடு. இந்த அமைப்புல இருக்கணும், இந்த டிசைன்ல இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த இரண்டு விஷயம், அதாவது துணையும் மனையும் ஒரு மனிதனுக்கு சரியா அமைஞ்சிட்டா அவன் மீதி வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து முடிச்சிருவான். அதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அவ்வளவுதான். சரி, அப்படிப்பட்ட அந்த மனையும் துணையும் எப்போது எந்த திசையில் எப்படி அமையும், ஏற்கனவே அப்படி அமைஞ்சு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை என்ன பண்ணுனா சரியாகும் என ஃபுல் டீட்டெயிலா இன்றைய பதிவுல பார்க்க போறோம். யாருக்குங்க அப்படின்னு கேட்டா மீன ராசியில பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மீன ராசியில பிறந்த உங்களுக்கு குருவனுடைய வக்கர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் குரு பகவான், சுப கிரகம் குரு பகவான். தான் மட்டுமல்ல மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ராசியில முதல் ராசியாக வருவது மீன ராசிக்காரங்க தான். ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கமும் குணமும் படைத்தவர்கள் இந்த மீன ராசியில பிறந்த நீங்க. சரி, உங்களுக்கு முதல்ல இந்த வீடு சம்பந்தமான விஷயத்தை பத்தி பார்த்துருவோம். சொந்த வீடு எப்பொழுது அமையும், எப்படி அமையும்? ஏற்கனவே சொந்த வீடு அமைஞ்சிருந்தா அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்ப தீரும்? பூர்வீக சொத்து வருமா, சுய சம்பாத்திய சொத்து வருமா, வாழ்க்கை துணை மூலமா சொத்துக்கள் கிடைக்குமா? ஏன்னா சொத்து விஷயத்துல, சொந்த வீடு சம்பந்தத்துல ஃபுல் டீட்டெயிலா விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த சொந்த வீடு அப்படின்றது குறிக்கக்கூடியது எது அப்படின்னா, ஜோதிட ரீதியாக 4ஆம் வீடு. இன்னொரு வீடு இருக்குங்க, அது 12ஆம் வீடு. மறைமுகமாக இந்த 12ஆம் வீடு சொல்லும். ஏன்னா 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. மோட்சம்னா தன்னுடைய வாழ்நாள் இறுதியில ஒரு மனிதன் எங்கே இருப்பான் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது அந்த 12ஆம் வீடு. 4ஆம் வீடுன்றது சுகஸ்தானம். ஸோ சொந்த வீடு, வண்டி வாகனத்தை குறிப்பது 4ஆம் வீடு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது மிதுனம், அதற்கு அதிபதி புதன் பகவான். 12ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது கும்பம், அதற்கு அதிபதி சனி பகவான். சரி, சனியும் புதனும் கிட்டத்தட்ட நட்பு கிரகங்கள் தான், அதனால அதுல பாதகம் கிடையாது. சரி, இப்போ சொந்த வீடு எப்பொழுது எந்த திசையில் அமையும், எப்படி அமைந்தால் யோகம், எப்படிப்பட்ட மனை வாங்கினால் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கடுத்து அந்த மனையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். முதல்ல இந்த 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் வீடான கன்னியில் தாங்க உச்சம் அடைகிறாரு. அப்போ கண்டிப்பா மீனராசியில பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்ததற்கு பின்பாக அமையக்கூடிய மனையும் வீடும் நிரந்தரமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மனையில, அந்த வீட்டுல நீங்க வாழ்றதுக்கு தான் அதிர்ஷ்ட யோகம் அதிகமா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் எவ்வளவாக இருந்தாலும் வாழ்க்கை துணை வந்ததற்கு பின்பாக நீங்கள் மாற்றக்கூடிய அந்த வீடு மனை, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மனை தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமையும். இது கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு பொருந்தும். இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களுடைய சுய உழைப்பால் உருவாகக்கூடிய சொத்து, அந்த சொத்துல தான் நீங்க வசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பூர்வீக சொத்து இருக்கும், பூர்வீக சொத்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது குறிப்பிட்டு தந்தை வழி சொத்துக்கள் தாய் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சரிங்களா? அதாவது பூர்வீக சொத்து இருந்தா தாய் இருக்கும் பொழுதே அந்த சொத்துக்களை வாங்கிக்கிறது, சொத்துக்களை உங்க கைக்கு மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அந்த சொத்துக்கள் இருக்கும், ஆனா அதை நீங்க அனுபவிப்பீங்களா அப்படின்றது கிடையாது. அந்த சொத்துக்கள் எங்கேயோ இருக்கும், அதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு ஊர்ல வாழக்கூடிய அமைப்பு தான் உருவாகும் உங்களுக்கு. ஆனா சொத்துக்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருவதற்கு, அவர்களை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள்ல நீங்க இருந்து வாழ்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தாங்க. மேலும் வெளிநாடு வாழ்க்கை, வேறு மாநிலத்தில் வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையாக இருக்கணும். வெளிநாட்டிலேயோ வேற ஒரு மாநிலத்திலேயோ வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அந்த மனையால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. புதன் திசை அல்லது புதன் புத்தி அல்லது செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி, இந்த காலகட்டங்களில் அந்த மனைவியானது, வீடானது வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மேலும் எந்த திசையில எப்படி பார்த்த மனை வாங்கினா உங்களுக்கு யோகம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு விற்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கன்னா அந்த மனையானது தெற்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்து வாங்கும் பொழுது அது எதிர்பார்க்காத லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
ஸோ அதுவே மீனராசிக்காரங்க நீங்க வசிக்கிறதுக்காக ஒரு மனையை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா கிழக்கு பார்த்த வாசல் அல்லது வடக்கு பார்த்த வாசல் இப்படிப்பட்ட மனையை வாங்கும் பொழுது வாழடி வாழையாக உங்களுடைய வம்சம் தலைத்து அதே வீட்டில் கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே அந்த மனையானது அந்த வீடானது எப்படி அமையணும்னா முதல் இடமாக முதல் மனையாக ஒன்று அமையணும் அல்லது இறுதி மனையாக அந்த பிளாட்லேயே கடைசி மனையாக அமையிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ அப்படிப்பட்ட மனையாக பார்த்துங்க. அதே போல் இயற்கை எழில் சூழ ஒன்று மலை அடிவாரம் மலைகளுக்கு பக்கத்தில் அல்ல காடுகளுக்கு பக்கத்தில் அல்லது ஆறு ஏரி குளம் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் அமையிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அல்லது பொது கிணறு இந்த பொது வாட்டர் டேங்க் சின்டெக்ஸ் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நீர்நிலைகள் அருகில் இருக்கின்றபடி அமைந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அது லாபத்தை கொடுக்கும், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த மனையானது. ஸோ அப்படி பார்த்து நீங்க வாங்குறது ரொம்ப நல்லது. சரிங்க, ஆல்ரெடி பூர்வீக சொத்து இருக்கு, அந்த சொத்துல ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இல்ல சொந்த வீடு வச்சிருக்கிறேன் ஆனா சொந்த வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குங்க, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சா ராமருடைய பாதம் கண்டிப்பா திருப்பாதங்களுக்கு பூஜை செய்யுங்கள். ஸோ ராமர் சம்பந்தப்பட்ட பாதம் சம்பந்தப்பட்ட பூஜை புனஸ்காரம் செய்யுங்க. ஆன்மீக குருமார்கள் மற்றும் உங்களுடைய இல்லங்கள்ல கண்டிப்பா திருப்பாதங்கள் வச்சு பூஜை பண்றது, ஸ்ரீரங்கம் அல்லது திருப்பதி ஏழுமலையானுக்கு செல்லும் போது கண்டிப்பா பாத காணிக்கை கொடுப்பது போன்ற விஷயங்கள் செய்தால் கண்டிப்பா சொந்த வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு ஏராளமான முறையில் கிடைக்கும். இது போக இன்னொரு பரிகாரம், கண்டிப்பா படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு காலணி வாங்கி கொடுங்க. தானமா காலணிகளை வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த புண்ணியம் அழுத்து உங்களுக்கு மிக விரைவிலேயே அந்த வம்பு வழக்கு பிரச்சனை தீரும். வீடு மனை அமையாதவர்களுக்கு அந்த வீடு மனை அமையும். ஸோ இந்த விஷயத்தை பண்ணுங்க. ஸோ இதற்கு அடுத்து துணையை பத்தி பார்த்துருவோம். வாழ்க்கை துணை அமையாதவர்கள், வாழ்க்கை துணை அமைந்து வாழ்க்கை சரியாக அமையாதவர்கள், தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தவர்கள், மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஸோ இவர்களுக்கெல்லாமே உரிய பலன். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீடு தாங்க திருமண வாழ்க்கை குறிப்பது. இந்த ஏழாம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது கன்னி, அதற்கு அதிபதி புதன் பகவான். இன்னொரு வீடு இருக்குங்க, அது ஐந்தாம் வீடு. ஐந்தாம் வீடு காதல் திருமணத்தை குறிக்கும். அப்படி மீனராசிக்கு ஐந்தாம் வீடு எதுன்னு பார்த்தா அது கடகம், அதற்கு அதிபதி சந்திர பகவான். ஸோ சந்திரனும் புதனும் மிகப்பெரிய நட்பு கிரகம் தான், அதுல எந்த விதமான சந்தேகம். சரி, முதல்ல இந்த மீனராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் அல்லது தெரிந்த நபரை திருமணம் படிச்சா அல்லது உறவுக்காரங்களை திருமணம் படிச்சா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு முடியும். மேலும் திருமண வாழ்க்கைக்கு பின்பாக வெளிநாடு யோகங்கள் அல்லது அதற்கு முன்பாக வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் அமையும். ஸோ வெளிநாடு வாழ்க்கை வேறு மாநில வாழ்க்கை உங்களுக்கு திருமண வாழ்க்கை பின்பாக அமைகின்ற பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் காத்து கொண்டிருக்கிறது. திருமண வாழ்க்கை எப்பொழுது அமையும், திருமண தடை இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி காலகட்டங்கள் அல்லது புதன் திசை புதன் புத்தி காலகட்டங்கள் திருமணம் அப்படின்றது தடை நீங்கி திருமண யோகம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு நடக்கும். அதே போல திருமண வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, திருமண வாழ்க்கை சரியில்லாம இருக்கு, கணவனை நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம், திருப்பி நாங்க ஒண்ணு சேரணும், நல்ல விதமாக அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் சரி, திருமணம் நடக்காதவர்களும் சரி, ரெண்டு பேருக்கும் உரிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா விஷ்ணு பகவானை புதன்கிழமை அன்று தரிசனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி விஷ்ணு பகவான பெருமாளை நீங்க வணங்குகின்ற பொழுது வாகனமாக இருக்கக்கூடிய கருடாழ்வாரை கண்டிப்பா அந்த கருட பகவானுக்கு கற்கண்டு பொங்கல் அல்லது துளசி மாலை சாற்றி வணங்க வேண்டும். தொடர்ந்து ஒரு 8 சனிக்கிழமை இந்த மாதிரியான ஒரு வழிபாடுல ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணுகின்ற பொழுது கண்டிப்பா பிரிந்த கணவனை ஒன்று சேர்ந்திருக்கும். அல்லது தவறான ஒரு வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதனால ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை நீங்க அனுபவிச்சுட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை துணையின் வந்து விடுதலையும் திருமண தடையும் நீங்க கண்டிப்பா திருமணம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு திசை அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வடக்கு திசை, வடகிழக்கு அல்லது வடமேற்கு திசையில கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவதற்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தவறாம பண்ணீங்க. மேலும் ஒரு பரிகாரமாக சொல்லப்படுவது கண்டிப்பா மீன ராசிக்காரங்க சுமங்கலி பூஜையில கலந்துகிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பா சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்க அல்லது உங்களுடைய தாய்மார்கள் இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து குங்குமத்தை வாங்கி கொடுக்கறது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கையெழுத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திருமண தோஷங்கள் நிவர்த்தி அடைஞ்சு திருமணமானது சிறக்கும். ஸோ கண்டிப்பா இதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கங்க. மேலும் திருமணம் முடிக்க முடியாத கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய தம்பதியர்களுக்கு இந்த திருமண காரியத்தில் உதவி செய்தாலும் கண்டிப்பா அந்த புண்ணியம் வலுத்து உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட நல்ல யோகத்தை நீங்க அனுபவிப்பீங்க, அது எந்த சந்தேகம். ஸோ ஆக மொத்தம் உங்களுடைய துணையும் மனையும்
வினையால் தடுக்கப்படுவது, பிரச்சனை ஏற்படுவது இந்த சிறிய பரிகாரத்தின் மூலமாக தீர்வடையும். ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சு தெரிஞ்சு நீங்க பயன்படுத்துங்க. இது உங்களுடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ண அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ ஒரு மனிதனுக்கு மனையும் துணையும் சரியாக அமைந்து விட்டால் அவன் இந்த உலகில் மன்னவன் ஆகிறான். அதாவது மகாராஜா போல வாழ்வது நிச்சயம். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த பயன்படுத்தி நீங்க யூஸ் பண்ணி. ஸோ நல்லது, நாம் இன்றைய இதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பலன் இருக்கீங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காம ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணி செய்யுங்க. மேலும் அருந்திருப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.